எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாரும் இங்க வாங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா பாம்பே கராச்சி அல்வா இருக்கும் பாத்தீங்களா, கார்ன்ஃபிளவர் அல்வா. அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் கிட்ட வேண்டிய அவசியமே இல்லை, 15 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருளுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து 1 டம்ளர் வந்து கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேன். கப்பில் காமிச்சாக்கா உங்களுக்கு அளவு புரியாது அப்படிங்கிறதுக்காக டம்ளர் எடுத்திருக்கேன். இது 1 டம்ளரில் கார்ன்ஃபிளவர் எடுத்திங்கன்னா லேசாக தான் எடுத்திருக்கேன், அழுத்தி எடுக்கலை. லேசாக 1 டம்ளர் கார்ன்ஃபிளவர் பொடி, 2 டம்ளர் சர்க்கரை. 1 டம்ளர் கார்ன்ஃபிளவர் மாவுக்கு 2 டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் அளவு, 1க்கு 2 அளவு. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கிளறும் போது பத்தலைன்னா வேணால் அதுக்கப்புறம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதுவே கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்வீட் அதிகமாக வேணும்னா மட்டும் ஒரு 1/2 கப்போ 1/4 கப்போ அதிகமாக நீங்கள் போட்டுக்கலாம். இது இல்லாமல் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரெட் கலர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், கேசரி பவுடர். இது கீ வேணும். இது வந்து ஏலக்காய் பொடி. அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 டம்ளர் கார்ன்ஃபிளவர் மாவுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி போயிட்டா கூட பரவாயில்ல, கம்மியாக போட்டு கெட்டியாக இருந்துச்சுன்னா மாவு வேகாது. நம்ம சக்கரை பாகில் போட்டு கிண்டும் போது மாவு வேகாது. அதனால் 1 டம்ளர் மாவுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நம்ம கரைச்சி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு கார்ன்ஃபிளவர் இதை போட்டுட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இதை கரைச்சி எடுக்க போகிறோம். 3 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா இது கொதிக்கும் போது டக்குன்னு கெட்டியாக போயிடும். இன்னும் இவ்வளோ தண்ணி ஊற்றுறாங்களே அப்படின்னு யோசிப்பீங்க. இது அப்படியே உடனேவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நல்லா கட்டி இல்லாமல் சுத்தமாக கரைச்சி எடுத்துக்கணும். இது கையால் கூட நல்லா கரைச்சிக்கலாம். இது மாதிரி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியாக தான் இருக்கும், இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் மாவு வேகும். இது ரெடியாக வச்சுக்கலாம். இது மாதிரி ட்ரேயில் நெய் தடவி வச்சுக்கலாம். ஒரு ட்ரே இது மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைனாக்கா வீட்டில் இருக்கிற ஸ்டீல் பிளேட்டு, சாப்பிட்ற தட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டு ஃபுல்லாக தடவி வச்சுக்கலாம். ஏன்னாக்கா கிளறின உடனேவே நம்ம வந்து இதில் எடுத்துகிட்டு வந்து கொட்ட வேண்டி வரும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அல்வா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 டம்ளர் சீனி எடுத்திருக்கேன், அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அதே அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சூடான உடனே நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், ரெட் கலர். இது உங்களுக்கு இப்படி விருப்பமான கலராக போட்டுக்கலாம். எல்லோ போடலாம், க்ரீன் கூட போடலாம், நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். போதும், இதை நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ வேணுமோ கலர் அவ்வளோதான் போடணும், அவ்வளோவும் கொட்டக்கூடாது. கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்மளுக்கு தேவையான கலரு, பிடிச்ச கலர் வந்ததுக்கப்புறம் இதை ஸ்டாப் பண்ணிடணும். இது ரெடியாக இருக்குது. தண்ணி கொதிச்சிச்சு. சூடானதுக்கப்புறம் சர்க்கரையை சேர்த்து இதுக்கு கம்பி பதம் வரணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. சர்க்கரை கரைஞ்சாலே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சர்க்கரை கட்டி கட்டியே கிடக்கு பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே இந்த தண்ணியில் கரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃபிளவர் மாவை எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் ஊற்றி கிளறலாம். சர்க்கரை நல்லா கொதிச்சிருச்சு, கரைஞ்சிருச்சு. எந்த கம்பி பதமும் இதுக்கு தேவை கிடையாது. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மாவை எடுத்து ஊற்றணும். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு ஊற்றுங்க, இல்லைனாக்கா டக்குன்னு அது கெட்டியாயிடும். உங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியாது. நல்லா கலந்துருங்க. ஏன்னாக்கா கார்ன்ஃபிளவர் மாவு அடியில் போய் தங்கிடும். எத்தனை தான் கரைச்சாலுமே கொஞ்சம் நேரம் வச்சாலே அடியில் போய் ரெஸ்ட் ஆகிடும். நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே கலந்துருங்க. நான் ஸ்லோவில் ஸ்டவ்வை வச்சுட்டு தான் நான் கிளறேன். இந்த சமயத்திலேயே நம்ம ஃபுட் கலரை சேர்த்துடலாம். கெட்டியானதுக்கப்புறம் சேர்த்தோம்னா மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இப்போவே நான் சேர்க்குறேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கிளற கிளற டார்க் ஆகிடும்.
மாவு நல்லா கொதிச்சு திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் கைவிடாமல் கிளறணும். அடியை நல்லா பார்த்துக்கோங்க, அடியில் ஒட்டாமல் இப்படி கரெக்டாக அப்படி இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அடியில் ஒட்டாமல் இருக்கும். நான்ஸ்டிக் பாத்திரம் தான் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். சாதா பாத்திரத்தில் வச்சிங்கன்னா பயந்துகிட்டே கிளறணும். கலரும் நல்லா டார்க்காக ஆரம்பிச்சிச்சு பாருங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கு. தண்ணி இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு கட்டி பிடிக்காது, கட்டி கட்டியாக இருக்காது. மேலே தெரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீளமான கரண்டியாக வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சுக்கோங்க இந்த சமயத்தில் ஸ்டவ்வை. கொஞ்சம் நீளமான கரண்டியை யூஸ் பண்ணிங்கனாக்கா தள்ளி நின்னே கிளறிக்கலாம், மேலே தெரிக்காமல் இருக்கும். பாத்திரமா அந்த மாதிரி நல்ல பாத்திரமா பெரிய பாத்திரமா சூஸ் பண்ணிக்கணும். நல்லா கெட்டியாகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் போடுறேன். இல்லை எடுத்தோடனே எல்லாத்தையும் போட்டக்கூடாது. போட்டோன்னு வச்சுக்கோங்க ஓவர் சர்க்கரையாக போயிடும், ஸ்வீட் அதிகமாக போயிடும். இப்போ கரெக்டாக இருக்கு. இருந்தாலும் ஒரு தூக்கலாக இருந்தால் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றதால கொஞ்சமாக போடுறேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா மட்டும் போடுங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். நல்லா கெட்டியான பதம் வந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிடுவோம். மாவு நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 100லேருந்து 150 கிராம் நெய் வரைக்கும் தேவைப்படும். நெய் ஊற்ற ஊற்ற தான் அது இறுகி கரெக்டாக ஒட்டாமல் திரண்டு வரும். நெய் ஊற்றினோடனே தெரிக்கும். பார்த்து தள்ளி நின்று கிண்டணும். நீளமான கரண்டி வச்சு கிளறணும். ஸ்லோ பண்ணிக்கணும் ஃப்ளேமை. அல்வா நல்லா சுருண்டு வந்துருச்சு. மாவு நல்லா வெந்துருச்சு. மாவு வெந்துருச்சா அப்படின்ட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியில் கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்தீங்கன்னா சுட்டுக்காதீங்க, எனக்கே சுடுது. உருட்டுற பதமாக வந்து பாருங்க. கையில் ஒட்டலை, இந்த மாதிரி வரணும். தண்ணி தொட்டுக்கிட்டு பாருங்க, இந்த மாதிரி கெட்டியாக வரணும். கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிட்டிங்கனாக்கா கேக் மாதிரி கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வராது. மாவும் வெந்திருக்காது. நடுவில் நிறைய நெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நெய்யெல்லாம் இழுத்துட்டு வெளியில் வந்துச்சு பாருங்க நெய். அதனால் இது போதும். அதுக்கு நெய் வெளியிலே விட்டுருச்சு. இழுக்கிற நெய்யெல்லாம் இழுத்துட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம ஏலக்காவை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் வரைக்கும் பொடிச்சு போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பையும் இதில் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை கிளறி விட்டுறணும். அப்போ தான் எல்லா இடத்துலையுமே முந்திரி பருப்பு இருக்கும் அல்வாவில். நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு கிளறி கரெக்டாக இந்த பதம் வரணும். அப்போ தான் வந்து நம்ம தட்டில் ஊற்றி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே தட்டில் போய் ஊற்றிடுவோம். சுட்டுக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ட்ரேயில் நம்ம கொட்டிடலாம். ட்ரேயில் கொட்டிடுவோம். கரெக்டாக இருக்குது ஒரு ட்ரேக்கு. நீங்கள் அதிகமாக செஞ்சீங்கன்னா 2 ட்ரேவாக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இருந்தால் கூட சின்ன பிளேட்டில் போட்டுக்கலாம். நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் இது பீஸ் போகிறதுக்கு கரெக்டாக வரும். நல்லா ஆறட்டும். நல்லா ஃபேன் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு நல்லா ஆறட்டும். என்ன அப்படி பண்ணிட்டீங்க? திரும்ப திரும்ப பேசுற நீ. திரும்ப திரும்ப பேசுற நீ. திரும்ப திரும்ப பேசுற நீ. என்ன திரும்ப திரும்ப பேசுற நீ? திரும்ப திரும்ப பேசுற நீ. திரும்ப திரும்ப பேசுற நீ. அல்வா நல்லா ஆறிடுச்சு.
இதை நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பீஸ் போட்டுக்கலாம். ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். 2-3 நாளைக்கு இது கெட்டு போகாம இருக்கும். வச்சே சாப்பிடலாம். நம்ம செம்மையா இருக்கு. பீஸ் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. ரெடி ஆனதுக்கு அப்புறம் இது மாதிரி தான் இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். ஈஸியாவும் செஞ்சிடலாம். நம்மளுக்கு எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. கடையில வாங்குறதை விட நல்லா இருக்கு. நம்ம வீட்டுல செய்யும் போது ரொம்ப ஈஸியாவும் இருக்கு, ரொம்ப ஹைஜீனிக்காவும் நம்ம வீட்லயே செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.